Speaking, this is Selvaraj from Sadibed. I'm a nutrient director பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங், எஸ்பெஷலி வந்து ப்ரோட்டீன் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர் பற்றி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. சரி, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து தைராய்டு இஷ்யூ ரீசெண்ட் டேஸில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது தைராய்டு ஹார்மோன் சுரப்பதற்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் பண்ணுறாங்க. ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர். ரெண்டாவது வந்து என்சைம் சுரப்பதற்கும் ப்ரோட்டீன் பவுடர் தேவை. மூணாவது வந்து டயாபெட்டிக் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் தேவை. நாலாவது செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருவாவதற்கு ப்ரோட்டீன் தேவை. ஐந்தாவது வந்து நியூ செல் ஃபார்மேஷன் ரிப்பேர் ஆகிறதுக்கு, பாடி பில்டிங் பிளாக்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து தேவை. ப்ளஸ் வந்து போன் மேரோ உருவாவதற்கு ப்ரோட்டீன் தேவை. ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் வராமல் தடுப்பதற்கு, ஆஸ்ட்ரியோபீனியா வராமல் தடுப்பதற்கு ப்ரோட்டீன் தேவை. பசி உணர்வு வந்து அளவு போதும் அப்படின்னு சொல்லுது பார்த்திங்களா, அதுக்கும் வந்து அந்த அங்க ஹார்மோன் அதுக்கும் வந்து ப்ரோட்டீன் வந்து தேவை. ப்ளஸ் வந்து ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேஷன் கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ப்ரோட்டீன் தேவை. எல்டிஎல், ஹெச்டிஎல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பேலன்ஸாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் நமக்கு தேவை. பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி டீஹைட்ரேட், சரியாக தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட் ஆகுது பார்த்திங்களா. ஒரு 2 days முன்னாடி இறக்காச்சு. ஜஸ்ட்டு அது ஆகாமல் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நானும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொப்பளங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹீட் பால்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கணும். ப்ளஸ் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஆகாமல் வந்துச்சு அப்படின்னா ஹீட் பால்ஸ் வரும், ஹெட்டேக் வரும், ஸ்கின் ட்ரை ஆகும். ஸோ இன்டைஜஷன், ஹார்ட் ரேட்டும் வந்து அஃபெக்ட் ஆகும் பண்ணுவாங்க. ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னா யூரின் வந்து எல்லோவாக போகும். அதனால் வந்து சரி சம விகித வாட்டர் வந்து நீங்கள் எடுங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன். யூவி ரேஸ்க்கு நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருப்பதற்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கின்னில் வந்து ப்ரோட்டீன் வந்து கொலாஜின் வந்து இருக்கும். அது வந்து இன்னமும் நல்லா ஆகிறதுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் தேவைப்படுது. நல்ல எலாஸ்டிக் தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக அவசியம். ப்ளஸ் ஏர், ஸ்கின், நெயில் இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அவசியம். ஸோ ஓவராலாக பாடி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னா ப்ரோட்டீன் பவுடர் அவசியம். மேக்கப்